அவங்க பேசுற மாதிரி பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. எனக்குன்னு வந்து பர்சனலாக எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது. எல்லாம் அவங்க சொன்னதான். முதல்ல வந்து பேசின வந்து சகோதரி தனுஷி சொன்னாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தோம், வந்தோடனே காஃபி கேட்குறாங்க. வீட்டில் ஒரு பெண் ஒரே நேரத்தில் 10 வேலை 4 வேலை யாராவது ஒருத்தர் செய்யறாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 10 வேலை என்ன தெரியுமா? நம்ம மிக்சி இது ஒரு வேலை, வாஷிங் மிஷின் தட்டல் இது ஒரு வேலை. 10 வேலையில் இது 2 வேலை கழிச்சு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அப்படி சுவிட்சு தட்டணும், மிக்சி ஆடும். இப்படி சுவிட்சு தட்டணும், ரவுண்டாக வந்து எல்லாமே வந்து துணி துவச்சி போடும். இது வேலைன்னு சொல்லிட்டு இங்கே 10 வேலையா? 10 வேலை என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? பெண்களுக்கு வீட்டில் 10 வேலை ஒரே நேரத்தில் என்ன வேலை இருக்கு? கண்டிப்பாக சத்தியமாக சொல்ல முடியாது. அவங்க ஏன் இது போல பேசுறாங்கன்னா, சீரியல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்ற ஒரே ஒரு ஆதங்கம் தான் அவங்களுக்கு கஷ்டம். அதே போல் பெண்கள் வந்து எல்லாரும் வந்து பார்கெயின் பண்ணுவாங்களாம், பண்ணி தான் ஆகணும். ஏன் சொல்லு? ஆண்கள் போனால் 10 ரூபாய் பொருள் 10 ரூபாய் வாங்கிட்டு வருவான். பெண்கள் போனால் 10 ரூபாய் பொருள் 30 ரூபாய் சொல்லுவாங்க. விலை குறைச்சி 20 ரூபாய் வாங்கிட்டு வருவாங்க. அது ரொம்ப பெருமை. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சேலை வாங்கினா 2 சேலை இலவசம். யார் அப்போ 100 ரூபாய் 100 ரூபாய் சேலை என்ன 30 ரூபாய் கொடுப்பான்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். 100 ரூபாய் சேலை 300 ரூபாய் சொல்லிட்டு கூட 2 சேலை கொடுக்குறான். இதில் என்னன்னா, அவங்க சொந்தமாக சித்திக்கிறாங்களோ இல்லையோ, பக்கத்தில் வாங்கிட்டு வந்து அவங்க காட்டினா இவங்க போய் வாங்கணும். எல்லாம் இதே போல். நான் வந்து பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சகோதரி தனிச்சு தான். ஆண்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கு, தொப்பை விழுது. எதுக்குமா இதெல்லாம் விழுது? நல்லா சாப்பிடுவாங்க போட்டால் சாப்பிட்டு நல்லா இருக்கு விட்டுட்டு, அதே தான் நான் முதல்ல சொன்னதான். ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டு எங்களை சாவடிக்கிறீங்களேம்மா. நல்லா அழகாக வீட்டில் சமைச்சு போட்டால் ஏன் பிபி வரப்போகுது, ஏன் சுகர் வரப்போகுது, ஏன் தப்பு வரப்போகுது? பொருள் ஆதாரமாக, பொருள் வந்து தாரம் இருந்தால் தான் போதும். பொருள் எடுத்து பாருங்க, தாரம் இருக்கவே இருக்காது, வெறும் தாரம் தான். பொருள் நாங்கள் கொடுத்தால் மட்டும்தான் தாரத்துக்கு கூட மரியாதை. பொருள் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். செஸ் போர்டு, இந்த சினிமா, இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம். இது வந்து நிஜ வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள். நம்ம வந்து நிஜ வாழ்க்கை வந்து பேசணும். பின்தூக்கி முன்னெழுவல் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் வந்து 100% ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அதாவது லேடிஸ் எல்லாம், பெண்கள் எல்லாம் இருக்கிற மொத்த சீரியல் முடிச்சுட்டு படுக்கிறது 11 மணி ஆகுது. ரொம்ப கஷ்டம். வீட்டில் வந்து வீட்டுக்காருக்கு வந்து தண்ணி வைக்கணும்னா இடைவேளையில் வைப்பாங்க, ரசம் ஊற்றுனா அடுத்த இடைவேளை, சாம்பார் ஊற்றுனா அடுத்த இடைவேளை. இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க 11 மணிக்கு தூங்கிடுறாங்க. பாவம், இவ்வளோ நேரம் கழிச்சு தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. கஷ்டமாக இருக்கு பார்த்துட்டு. எழுந்துட்டு ஏங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கல்பி இவங்க தூங்கிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பெண் தொகை முந்தைய இடத்துல இப்படி தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆம்பளை வீட்டு கல்பிட்டா 8 மணி ஆனால் வந்து எழுந்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. 10 வேலை செய்கிற தனுஷ் மேம் தண்ணி தெளிக்கிறதுக்கு ஆள், துணி துவைக்கிறதுக்கு ஆள், இல்லை வாஷிங் மிஷினு. வீட்டில் வந்து இன்னைக்கு சாவடி இல்லாத விஷயம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? பெண்களுக்கு எல்லா விதத்துலையும் சுவிட்சு போட்டால் நடக்கிற வேலை தான் எல்லாமே இருக்குது. குக்கிங் பண்ணோமா ப்ரெஷர் குக்கரில் வச்சுறாங்க. இவங்க காஃபி போட்டால் வீட்டுக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா விறகடுப்பு தட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அவர் எரிஞ்ச உடனே போனேன். நீங்கள் பேசுறது எல்லாமே 40 வருஷத்துக்கு முந்தைய கதைகள். இப்போ வந்து அது ஒன்று கூட வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதே போல் இவங்க சொன்னாங்க என்னென்னு, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து பாரு சின்ன கண்ணு, அதை 600 ஆக்குவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி பாடுறாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போட்டு சின்ன கண்ணு, இல்லைன்னா அடுத்து வகுத்து போடுவாங்க சின்ன கண்ணு. அந்த லெவலில் தான் இருக்கு இன்னைக்கு. வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்க அதெல்லாம் காலம் மறையாத போயிடுச்சு. நீங்கள் சொல்றது ஒன்று கூட நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான்.
அதே போல நடுவர் சொன்னாங்க, நீங்க எல்லாமே பொருளை சுற்றி தான் பேசுறீங்க அப்படின்ட்டு. அதுதான் அடிப்படை, அதனால் அதை தான் பேச முடியும். ஒரு குடும்பத்துக்கு அடிப்படை பொருள். பொருள் இல்லை அப்படின்னா குடும்பம் நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்மலா சீதாராமன் வந்து சிறந்த நிர்வாகி. அதுக்கு மேலே ஆட்டி படைக்கிறது மோடி அப்படிங்கிற ஒரு ஆண் தான். சீதாராம் தனியாக எதுவும் சாதிக்க முடியாது. அவர்களுக்கு முழு அதிகாரம் உரிமை கொடுத்தது மோடி அப்படிங்கிற ஒரு ஆண் தான். அதே போல் குமார் ஒரு சொன்னார், கௌரி அம்மன் தான் சொல்கிறோம், கௌரி அப்பான்னு சொல்ல மாட்டோமே. வருஷத்தட்டு எடுத்துகிட்டு வராங்க லேடிஸு. நான் என்ன திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களா? சாப்பிடாத அளவு வருஷத்தட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. நல்லா சாப்பிட்றவங்க எடுத்துகிட்டு வாங்களாயா? பிஸ்கட் இவ்வளோ இருக்குது, வாங்கி போட்டு ஆள் இருந்தது. பார்த்தா குட் டே பிஸ்கெட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக பசங்கிட்ட கேட்டால் இதில் ஒரு கூத்து நடந்தது. பசங்க வராங்க, பிஸ்கட் மிச்சமாக இருக்குன்னு ஆளுக்கு 2 பிஸ்கட் கொடுத்துட்டே இருக்கேன். நான் கடைசியாக ஒரு குழந்தை 2 பிஸ்கட் வாங்கிட்டு இந்த கையில் 2 ரூபா கொடுக்குது. ஆனால் இல்லை, பிஸ்கட் பார்த்து ரொம்ப காசு கொடுக்குது அப்படின்னு. ஏன்னா அது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. திங்கிற மாதிரி பொருளை கொண்டு வர சொன்னால் வரிசை தட்டுன்னு யாரும் வாங்கி திங்காத அளவு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் நாங்கள் சாப்பிட்டுடுவோமா? சாப்பிட்றவே கொண்டு வந்தால் சாப்பிட்றதான் ஏன் செய்வோம், சாப்பிட கொடுங்க. அதை விட்டுட்டு அதே போல் கௌரி அம்மன் திருவிழா, இதில் கௌரி அம்மன் திருவிழா நடக்கணும்னா முதல்ல பொதுக்கூட்டம் போடணும். ஆம்பளைங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்க. அதில் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிறாங்க. திருவிழா கூட அப்படின்ட்டு அதுலேயும் ஆம்பளைங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து செய்கிறாங்க. இதில் இப்போ சொல்ல வச்சு தட்டுவாங்க. இந்த வேலை மட்டும்தான் பெண்களுக்கு. சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு இங்கே கிளம்புவாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் வாக்கி இப்படி வந்துடுவாங்க. இது வந்து சாதனை. ஆனால் ஒவ்வொரு ஆணும் இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க காலையில் 10 மணிக்கு இந்த சித்திரை மாதம் வெயிலில் காலையில் கிளம்பி 2 மணி இருக்கும். அந்த வெயிலில் போயிட்டு, வேகாத வெயிலில் போயிட்டு பழங்களை வந்து வீடு வீடாக போயிட்டு நம்ம கொண்டு வந்து சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு அழகாக செஞ்சதால தான் வருஷத்தட்டுக்கே வாய்ப்பு. இதே போல தான் ஒவ்வொரு ஆணின் செயலுக்கும், ஒவ்வொரு ஆணின் சம்பாத்தியத்திற்கு பின்னும் பெண்களால் நிர்வகிக்க முடியுமே தவிர ஆண்களின் சம்பாத்தியம் இல்லாமல், ஆண்களின் துணை இல்லாமல் சிறந்த ஒரு நிர்வாகம் எவராலும் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டு, பெண்களுக்கான உரிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும், எங்களுக்கு உண்மையை சொன்னால் நியாயம் ஆண்கள் பக்கம் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நியாயமாக வந்து தீர்ப்பாங்கன்னா இவங்க வந்து என் பக்கம் வழங்கணும். பெண்ணாக இருக்கிறதால எங்கிட்ட போவோம், எங்களுக்கு சம்மதம் தான், நாங்கள் விட்டு கொடுக்க தயார் என்பதை பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட வெளிப்படுகிறேன். நன்றி.